ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் சினிமா அப்டேட் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கான அப்டேட்ஸ் என்னென்னா, அடுத்து அப்கமிங்கில் வர இருக்கிற ஹாரர் மூவிஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். அரண்மனை 4 சுந்தர் சி டைரக்ஷனில் ராஷி கண்ணா, தமன்னா, கோவை சரளா, யோகி பாபு, விடிவி கணேஷ், சிங்கம்புலி இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. இப்போ இந்த படம் May 3 ரிலீஸ் ஆகுது. பூச்சாண்டி இப்போது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சலி, யோகி பாபு லீடாக நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. இது ரொம்ப வருஷமாக ரிலீஸ் ஆகாமே இருக்குது. இந்த வருஷமாக ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். 8 இந்த படத்தில் பரத் லீடாக நடிச்சிருக்காரு. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அப்கமிங்கில் ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். காதலிக்கு யாரும் இல்லை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், ஆயிஷா வில்சன் லீடாக நடிச்சிருக்காங்க. இது ஒரு லவ் ஹாரர் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். ரவுடி பேபி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹன்சிகா லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த 2024 ரிலீஸ் ஆகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். காந்தாரி இந்த படத்தில் ஹன்சிகா லீடாக நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகாமே இருக்குது. இந்த வருஷமாக ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா 2025 ரிலீஸ் ஆகும். டீன்ஸ் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பார்த்திபன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ரீசெண்டாக ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. இந்த படம் May மாதம் ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஜூனில் ரிலீஸ் ஆகும். சப்தம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி லீடாக நடிச்சிருக்காரு. ஈரம் படத்தை டைரக்ஷன் பண்ண டேரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஈரம் படத்தோட டீம் தான் இந்த படத்துக்கும் நடிச்சிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். பீட்சா 4 அலோன் இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டைட்டில் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்குன்னு 2 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. ஆத்மா இப்போ நெஞ்சிருக்கும் வரை நரேன் தான் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். இந்த 2024 ரிலீஸ் ஆயிரும். 13 இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், கௌதம் வாசுதேவ் மேனன் லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா டீசர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் அப்கமிங் டேஸில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும். இரவு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி வெற்றி லீடாக நடிச்சிருக்காரு. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டீசர்லாம் போன வருஷமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஜின் த பெட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முகேன் ராவ், பவ்யாத்ரிகா, இமான் அண்ணாச்சி, வடிவுகரசி, பாலசரவணன் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். புல்லட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்வின் தான் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காரு. ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோலில் வரப்போகிறாரு. இது ஒரு ஹாரர் மூவி. இந்த படம் இந்த வருஷமே ரிலீஸ் ஆகும். கிங்ஸ்டன் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் லீடாக நடிச்சிருக்காரு. இது ஒரு ஹாரர் மூவி. இதுதான் இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் அப்படின்னு நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். மரகத நாணயம் 2 இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி லீடாக நடிச்சிருந்தார். மரகத நாணயம் 1 பார்த்தீங்கன்னா செம ஹிட்டு. இப்போ அதே டேரக்டர் தான் மரகத நாணயம் 2வையும் எடுக்க போகிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி 2025 செகண்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஊமை விழிகள் இந்த படத்தில் பிரபுதேவா லீடாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த படம் ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப வருஷமாக அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. இப்போ ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நட்சத்திரா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விதார்த்து தான் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சு இப்போ ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த படம் ரொம்ப வருஷமாக ரிலீஸ் ஆகாமே இருக்குது. இந்த 2024 ரிலீஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ரிலீஸ் அப்படின்னு நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். அடுத்து துர்கா இந்த படத்தில் ராகவா லாரன்ஸ் லீடாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் 2 ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தோட அஃபிஷியல் அப்டேட் எதுவுமே வரல. இது ட்ராப் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாக்சன் துரை 2 இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ், சிபி சத்யராஜ் லீடாக நடிச்சிருக்காங்க. ஜாக்சன் துரை 1 பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட்டு. ஜாக்சன் துரை 2வோட ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். டிமாண்டி காலனி 2 1 பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட்டு. டிமாண்டி காலனி 2 இப்போ ஷூட்டிங் முடிஞ்சு ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் லீடாக நடிச்சிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். உல்ஃப் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா லீடாக நடிச்சிருக்காரு. இது பிரபுதேவாவுக்கு அடுத்து ரிலீஸ் ஆகிற ஹாரர் மூவி இதுதான். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ரிலீஸ் அப்படியே கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். 1000 ஜென்மங்கள் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் லீடாக நடிச்சிருந்தார். இந்த படத்தில் சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. இப்போயாவது ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். காஞ்சனா 4 இந்த படத்தில் காஞ்சனா 3 படம் முடியும் போதே பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் காஞ்சனா 4 எடுக்க போகிறதா இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இந்த காஞ்சனா 4 படம் பார்த்தீங்கன்னா 2025 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 2026 ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பிசாசு 2 இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா லீடாக நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா கேமியோ ரோலில் வரப்போகிறாரு. இந்த படம் போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் ரிலீஸ் ஆகலை. படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்பனகை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெஜினா கேசென்ட்ரா லீடாக நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி.
இது ஒரு ஃபேண்டசி மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். இந்த படமும் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமே இருக்குது. எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படங்கள் தான் அடுத்து ரிலீஸ் ஆக இருக்கிற ஹாரர் மூவிஸ். இதில் நீங்கள் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.